நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டியோகர் ரயில்வே ஸ்டேஷனு. இது வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஷன் ஈஸ்டர்ன் ரயில்வேல அசான்சால் டிவிஷனில் வரும். இந்த ஊரில் தான் பைத்தியநாத் டெம்பிள் இருக்குது. 12 ஜோதிர்லிங்க கோயில்களில் ஒரு கோயில் இந்த ஊரில் தான் இருக்குது. இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது. அது பேர் பாபா பைத்தியநாத் டேமு. வெக்கேஷன் லீவுக்கு இந்த ஊருக்கு வருவாங்க. கோயில் பார்த்த மாதிரியும் இருக்கும், டேம் பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு கிளம்பி வருவாங்க. இந்த ஊர் ஒரு பில்கிரிம் சென்டர். அதனால் எப்போதுமே இந்த ஸ்டேஷனில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கோயிலில் வந்து ஃபெஸ்டிவல் இருக்கும். அந்த நேரத்தில் 10 லட்சம் பேர் குறைஞ்சது வந்துட்டு போவாங்க. லட்சக்கணக்கான பயணிகள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த ஸ்டேஷனை மாடிஃபை பண்ணி பிரம்மாண்டமாக கட்டினாங்க. கட்டும் போது வந்து ஸ்டேஷனுடைய முகப்பு, பிளாட்ஃபார்மில் வந்து பயணிகள் தங்குற அறைகள் இதெல்லாம் பிரம்மாண்டமாக கட்டினாங்க. வெளியிலெல்லாம் பிரம்மாண்டமாக கட்டின இந்த ஸ்டேஷனில் ட்ராக் அமைப்பில் மட்டும் எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. எப்போதுமே ரயில்வே ஸ்டேஷன் யார்டில் வந்து தண்ணி ஸ்டாக்னட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனேஜ் ஒன்று கட்டுவாங்க. மழை தண்ணி நின்னா ட்ராக் சர்க்யூட் டவுன் ஆகிடும். ரோடு ஆக்குபேஷன் காமிக்கும் பேனல் போர்டில். அதனால் மழை தண்ணியை யார்டில் ஸ்டாக்னட் ஆக விட மாட்டாங்க எப்போதுமே. இந்த ஸ்டேஷனில் ட்ரைனேஜ் சரியாக கட்டாமல் விட்டுட்டாங்க. நல்லா ஒரு தடவை இந்த யாடை பார்த்துங்க. நான் இதை எதுக்காக சொன்னேன்னு இப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் பார்த்தா அதே யாடு தாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நைட்டு பெஞ்ச மழைக்கு தான் இந்த கூத்தாயிருக்கு. எல்லாம் 2 பக்கமும் கரை கட்டின வாய்க்கா மாதிரி இருக்கு. மழை பெஞ்சா ட்ராக்ல தண்ணி நிற்கும், சும்மா ஒரு 1/2 அடி நிற்கும், 1 அடி இருக்கும். இப்படி 6 மாதிரி போய் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரயில்வே ட்ரெயின் சர்வீஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. தண்ணி வடிஞ்சோன்னா ட்ரெயின் விட்டுக்கலான்ட்டு. அதுக்கு வெளியில் இருக்கிற தண்ணியை ட்ராக்கில் வந்து வடிகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஜோதிர்லிங்கம் பார்க்க வந்து சாமியார் இதில் இறங்கி ஒரு குளியல் போட்டார். குளிச்சுட்டு தோட்டிட்டு துண்டை தோலில் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இல்லை தண்ணி வடிகிறதுக்கு வழியை கண்டுபிடிங்கப்பா. அதுக்கிட்ட இப்படியா ரயில்வே ட்ராக்கில் தண்ணி ஓட விடுறது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.